ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாதன போதினி 19வது ஸ்லோகம். உச்யதே சாதனம் சாக்ஷாத் ஏன ஞானம் ஹி ஜாயதே ஸ்ரவணம் மனனம் செய்வ நிதித்யாசோ யதாக்ரமம். இப்போ இந்த இடத்துல இருந்து 19, 20, 21, 22 ஸ்லோகங்களில் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் சொன்னது அந்த இறைவனை பற்றிய, ஆத்மாவை பற்றிய, என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்குண்டான மறைமுகமான இன்டைரக்ட் மீன்ஸ் கர்மயோகம், உபாசனா. அதை ரெண்டி சொல்லி முடிச்சிட்டார். அடைக்கு போய் சேர்ற கோல் சாத்தியம் என்பது என்னை பற்றிய அறிவு, ஹூ ஆம் ஐ. அதுக்கு சாஸ்திர படிக்கிறதுக்கு வரக்கு முன்னாலேயே சரி, படிக்க வந்ததுக்கு அப்புறம் சரி, வளர்த்தி கொள்ளப்பட வேண்டிய சாதனங்கள், உங்களுக்குள்ள குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட். அப்போ 2 சாதனம் சொல்றாரு. அந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட், சாஸ்திரத்தை படிப்பதற்கு உண்டான மைண்ட் செட் வர்றக்கு, காலேஜ் போய் சேரணும்னா +2 முடிக்கணுங்கிறது குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி அந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த மைண்ட் செட் வர்றக்கு 2 மீன்ஸ். ஒன்னு கர்மயோகத்தை பத்தி சொன்னாரு, இன்னொன்னு உபாசனா. அதுலதான் ஜபம், அதெல்லாம் வந்து மெடிடேஷன், அதெல்லாம் உபாசனா. இது 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் he will be qualified to enter into சாஸ்திரம். அவ்வளவுதான். அந்த கர்மயோகமும் உபாசனையும் தவமும் அவனை சாஸ்திரத்துக்குள்ள உண்டான புரிந்து கொள்வதற்கான மைண்ட் செட்டை கொண்டாந்து கொடுத்துரும். அவ்வளவுதான். அது அதனோட லிமிட்டேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் எங்க வரணும்? டைரக்ட் மீன்ஸ். இதெல்லாம் இன்டைரக்ட் மீன்ஸ். பிகாஸ் மைண்ட் செட் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். த்ரூ அவுட் லைஃப் நம்ம கர்மயோகமே பண்ணிட்டு இருந்தோம்னா ஆத்ம ஞானம், என்னை பற்றிய ஞானம் வராது. த்ரூ அவுட் லைஃப் நான் உபாசனை பண்றேன், மெடிடேஷன் பண்றேன், தியானம் பண்றேன், ஜபம் பண்றேன், பாராயணம் பண்றேன், அது மூலியமாகவும் நாம் இறைவனை, என்னை பற்றிய அறிவை நான் பெற முடியாது. இதெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்போ அந்த மைண்ட் செட் வந்து அமையும். ஒரு அந்தக்கரண சுத்தின்னு சொல்வதுக்கு பேர், அத செட்டான மைண்டுக்கு பேர். அது வந்ததுக்கு ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்ட மனம், கல்மஷங்கள்லேருந்து விடுபட்ட மனம், ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்க எதுக்குள்ள போறோம்? சாஸ்திரத்துக்குள்ள போறோம். அதுக்கப்புறம் வருகிற டைரக்ட் மீன்ஸை பத்தி இப்ப கிளாஸ், இப்ப ஸ்லோகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எது முடிச்சிட்டாரு? இன்டைரக்ட் மீன்ஸ முடிச்சிட்டாரு ஸ்லோகங்கள்ல. இப்போ ஆசிரியர் எங்க வராரு? வாட் ஆர் த டைரக்ட் மீன்ஸ் டு கெட் ஞானம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரவணம். எல்லாம் புது புது வார்த்தைகள். அதை இறைவன் எந்த அர்த்தத்தில் அதுக்கு சொல்றாருங்கிறத இப்ப நான் சொல்றேன். மனனம், அடுத்தது நிதித்தியாசனம். இது 3 தான் நேரடியான சாதனம் டு கெட் ஞானம். அந்த ஞானத்தை நமக்கு எதை கொடுக்க போகுது? மோட்சம், விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை. அப்ப சிரவணம்னா என்ன, மனனம்னா என்ன, நிதித்தியாசனம் என்ன? 3. ஃபர்ஸ்ட் சிரவணம். சிரவணம்னா காதுல கேட்கணும், படிக்கிறது அல்ல. சிரவணம் காதுல கேட்கணும். எதை கேட்கறது? சாஸ்திரத்தை. யாரு சொல்லி கேட்கறது? குரு. குருமுகேன அவர் சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கும் போது அவர்கிட்ட நேர்ல உட்கார்ந்து கேட்கணும். ஆன்லைன்லயாவது கேட்கணும். ஆன்லைன்ல சத்தம் தானே கேட்குது. மொத்தமா குரு முக்காணி உட்கார்ந்து படிக்கணும். படிக்கணும்னா கேட்கணும். அதுக்கு பேர் தான் சிரவணம்னு பேர். அது எது வரைக்கும் அதுக்கு பேர் சிரவணம், அதுக்கப்புறம் அது மனனமா மாறுது. சிரவணம் அப்படிங்கிற காலத்துல உங்களுக்குள்ள என்னென்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வொக்காபுலரி நாலேஜ். என்ன பக்தினா என்ன அர்த்தம்? இறைவன் சொல்றதுக்கு பக்திக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு?
இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், வேர்ட்ஸோட மீனிங் முதல்ல புரியணும். அதுக்குண்டான டெக்ஸ்ட் தான் குரு கொடுப்பாரு. எடுத்தோன்னா உங்களுக்கு சாந்தோக்கிய உபநிஷதம் நடக்க போறாரு. ஏன் சாதன போதனை கொடுக்குறோம்? பேசிக் டெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், டு வொக்காபுலரி. இறைவன் எந்தெந்த வேர்ட்ஸை டீச்சிங்ல யூஸ் பண்றாரோ அதற்குண்டான வேர்டு டிக்ஷனரி தான் போயிட்டு இருக்கும். எல்லாம் இந்த வேர்டுனா இந்த அர்த்தம், இந்த வேர்டுனா இந்த அர்த்தம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்ரவணம்னா வேர்டு மீனிங். ஏன்னா நாம பக்தின்னு நாம ஒன்று புரிஞ்சு வச்சிருப்போம், இறைவன் எதை சொல்றாரு, அந்த மாதிரி வேர்டு மீனிங். அதுக்கப்புறம் மகா வாக்கிய மீனிங் சொல்லுவோம். மகா வாக்கியம் நாங்க உபனிஷத்துக்குள்ள நேரடியாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்ற வாக்கியங்களுக்கு பேர் மகா வாக்கியம். ஜீவனும் ஜீவ ஈஸ்வரனும் ஐக்கியம், அப்படி ஒன்னு நானும் இறைவனும் ஒன்று அப்படிங்கிற அதுக்கு பேர் மகா வாக்கியம். அது சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம். தத்துவமசி, தத்து துவம் அசி, இது ஒரு மகா வாக்கியம். பேர் சென்டென்ஸ் இவ்வளவுதான் அதனோட வாக்கியமே இவ்வளவுதான். தத்துவமசிங்கிறது ஒரு வாக்கியம். அதனுடைய அர்த்தம் என்ன, அதை பத்தின விசாரம் செய்து வைக்கிறது, அதை பத்தி புரிஞ்சுக்கிறது சிரவணம். அப்போ மகா வாக்கியத்துல முதல்ல என்னென்ன வேர்டு கொடுத்துருக்கு, அப்புறம் அந்த சென்டென்ஸோட மீனிங், அவ்வளவுதான். எப்பவுமே ஒரு வேர்டு மீனிங் தெரிஞ்சாதான் எங்க போக முடியும். யூ கேன் கோ ஃபார் சென்டென்ஸ் மீனிங். வித்தவுட் வேர்ட் மீனிங் யூ கேனாட் கோ ஃபார் சென்டென்ஸ் மீனிங். அதே லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னென்ன வேர்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, தத்துவமசிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை எடுத்துக்கணும். ஒவ்வொரு உபனிஷத்திலும் ஒவ்வொரு மகா வாக்கியம் இருக்கும். பிரஜானம் பிரம்ம நிறைய இருக்கு. அதுல நான் உதாரணத்துக்கு தத்துவமசின்னு ஒரு மகா வாக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்ன வேர்டு இருக்கு, தத்து துவம் அசி. அப்ப சிரவண காலத்துல என்ன புரியணும், தத்துனா என்ன, தொம்முனா என்ன, அசினா என்ன. ஏன்னா the word is used by Bhagavan, not from any ஆச்சாரியா. The teaching from Bhagavan. தத்துவமசிங்கிற வார்த்தை இறைவனோட வார்த்தை. அப்போ அதுல இருக்கிற பதம் என்ன, அப்புறம் அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்றாரு, தத்து. தத்து இஸ் a pronoun in சமஸ்கிருதம். அப்போ தத்துன்னு அந்த இடத்துல கான்டெக்ட்ல அந்த உபனிஷத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல தத்துங்கிறதுக்கு முன்னால அந்த ப்ரோனவுன் வர்றதுக்கு முன்னால என்ன இருக்கும், அது யாருங்கிறத குறிச்சுட்டு தான் நம்ம ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல தத்துக்கு முன்னால யாரை பத்தி பேசுறாரு, ஈஸ்வரன். Who is ஈஸ்வரா? ஜெகத் காரணம் ஈஸ்வரா. The creator of this jagat is ஈஸ்வரா. That is தத். தத்து என்ன வேர்டு சொல்லுது, அடுத்த வேர்டு என்ன, துவம். துவம் மீன்ஸ் யாரு, நான், ஜீவா. நான் நம்ம சொல்றேன் பாத்தீங்களா, அது துவம். துவம்னா ஆச்சாரியர், துவம்னா நீன்னு அர்த்தம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும், நான். தத்துவமசிங்கிற வேர்ட் ஃப்ரம் குரு. அவர் என்ன சொல்றாரு, தத்து துவம், அது நீ அதுவாக அசி மீன்ஸ் இருக்கிறாய். அந்த சென்டென்ஸ் குரு சொல்றாரு ஸ்டூடெண்ட் கிட்ட, தத்து நீ, துவம் நீ இறைவனாக இருக்கிறாய். இதுதான் மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம். நீங்க எந்த மகா வாக்கியம் உபனிஷத்துக்குள்ள எடுத்தீங்கனாலுமே அது சொல்ற மீனிங் இதுதான், ஜீவா ஈஸ்வர ஐக்கியம். ஓ, இதத்தான் உபனிஷத்து நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னு புரியிற வரைக்கும் கேட்கணும் கிளாஸ். இதை புரிஞ்சுக்கிறக்கே இட் வில் டேக் சம் இயர்ஸ். அது வரைக்கும் என்னதான் போகும், ஸ்ரவணம். கூடவே சத்தியான என்ன, மித்தியான என்ன, ஆத்மான என்ன, அனாத்மா என்ன, பஞ்ச பிரக்கிரிய பஞ்சகோச பிரக்கிரியான என்ன, அவஸ்தாத்திரை சாட்சின்னு என்ன, எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஓ நாம எதுக்கு படிக்க உட்கார்ந்துருக்கிறோம், தத்து துவம் அசி, நீ இறைவனாக இருக்கிறார்னு இறைவனே சொல்றாரு. சங்கராச்சாரியர் சொல்லல, இறைவனே என்ன சொல்றாரு, நீ இறைவனாக இருக்கிற. எந்த இறைவன், உலகத்தை படைத்த அந்த ஈஸ்வரனாக நீ இருக்கிறாய். தத்துங்கிறது ஈஸ்வரன், ஜெகத்காரன். இப்போ இதுதான் மகா வாக்கிய சொல்லுதுன்னு புரிஞ்சு ஒரு தெளிவாகிற வரைக்கும் அதுக்கு பேரு சிரவணம். எல்லாம் சொல்லி கொடுத்துவார். எப்படி இப்ப தத்துவம், நீங்க அடுத்த தத்துவ போதத்துல இதை பத்தின விளக்கங்கள் நிறைய வரப்போகுது. அடுத்த டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். தத்துங்கிறது எப்படி இறைவனும் நானும் ஒன்னாக முடியும். கேட்டோன்னே கடப்பாறை வச்சு தொண்டைக்குள்ள இறக்குனா கூட இறக்கிடலாம், இதை நம்ப முடியாது. ஏன், அவர் எப்படி இருக்காரு, ஜெகத்காரணம், சர்வஜ்ஞகா, அனைத்தையும் அறிபவர், சர்வசக்திமான், அனைத்து சக்தியும் கொடைத்தவர், கர்ம பல தாத்தா, அவர் உலகத்துக்குண்டான ஜீவர்களுடைய கர்ம பலனை கொடுக்கிறவரா இருக்காரு.
அப்படிப்பட்டவர் எங்க? நான் எங்க? நான் யாரு? அல்பஜ்ஞக, அல்ப புத்தி, அல்ப சக்தி, கர்ம பலன் அனுபவிக்கிறவன். நான் ஒரு சம்சாரி, அவர் அசம்சாரி. எப்படி ரெண்டும் ஒன்னாகும் அப்படின்னு குரு சொல்லி முடிச்சதை கேட்கிற வரைக்கும் உங்க அதுக்கு பேர் என்னது? சிரவணம் ஆச்சுங்களா? இது எல்லாம் கேட்டு முடிஞ்சு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய டவுட் வரும் இல்லைங்களா? அப்படி சொன்னோன்னே இதெல்லாம் நம்பவே முடியாங்க. இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படிதான் தோணும். ஸ்ரத்தை இருக்கிற வரைக்கும். ஸ்ரத்தைன்னு ஒன்று இருக்கணுங்கிறத அவர் கடைசியை சொல்லி முடிப்பார். ஏன்னா நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் இதுல ஊனுகோலை. இறைவன் சொல்றாரு, எப்படியோ நான் இறைவரா இருக்கேன்னு சொல்லி இப்போதைக்கு எனக்கு புரியல, அது இருக்கட்டும், எப்படி அப்படின்னு உட்காந்துருக்கணும் கிளாஸ்ல. இதெல்லாம் கதைக்காவாதுங்க. எப்படிங்க நானும் இறைவன் ஒன்றாக முடியும்? இவங்க என்னமோ காலேஜ் வெடிக்கால வேலை இல்லைன்னு இவங்களும் குழப்பத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நானும் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறனால இது புரியாது. எப்படி இறைவன் சொல்லிட்டாருன்னா அதுல உண்மை இருக்கணும். எனக்கு அது புரியல, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் வகுப்பு, வேதாந்த வகுப்புக்கு அதுக்கு தான் போயிட்டு இருக்குதுன்னு முதல்ல புரியும். எதுக்கு படிக்கிறோம், என்னதான் படிக்க போறோம், அதனால என்ன நன்மை அப்படின்னு புரியறதுக்கு கிளாஸஸ், பல கிளாஸஸ் தேவைப்படும், பல டெக்ஸ்ட் தேவைப்படும். அப்புறம் தான் எதை முடிப்பீங்க? சிரவணம் வில் பி ஓவர். எல்லாம் கேட்டாச்சு. அப்புறம் என்ன வர ஆரம்பிக்கும்? டவுட்டு. எப்படிங்க? இஸ் இட் பாசிபிள்? எனக்கு மனசுலாம் ஒத்துக்கிறேன், இறைவன் சொல்றதுல உண்மை இருக்குன்னு தெரியுது, ஆனால் என்னால நம்ப முடியலையே, எப்படி இதெல்லாம்? டவுட்டு டவுட்டு டவுட்டு. அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ற அடுத்த மீன்ஸ் மனனம். டவுட் கிளியரன்ஸ், சம்சய ரகித ஞானம். ஃபர்ஸ்ட் ஞானம் என்ன? சிரவண காலத்துல தான் ஞானமே. என்ன? ஜீவா ஈஸ்வர ஐக்கியம் இஸ் த ஞானம். ஆனா அது எப்படி இருக்கும் சிரவண காலத்துல? வித் டவுட். அப்ப அதுக்கு பேர் சிரவணம்னு பேரு. அப்ப அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகும்போது அதுக்கு பேர் என்னது? மனனம். அதே ஞானம் தான் சிரவண காலத்தில் ஏற்பட்ட அதே ஞானம் தான் கடைசி வரைக்கும். ஆனா அதுல ஹிண்ட்ரன்ஸ், தடைகள் இருக்கும். பெற்ற ஞானத்தில் தடைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுல டவுட் வரும். இப்ப நீங்க மனன காலத்துல என்ன பண்றீங்க? அப்படியே கிளாஸஸ் போயிட்டே இருக்கணும். எல்லாமே கிளாஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். கிளாஸஸ் போக போக ஃபர்ஸ்ட் சிரவணம் கொஞ்சம் நாளைக்கு போகும், அடுத்து மனனம். டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்க. சம்சய ரகித ஞானம், எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க வேதம் சொல்றது எனக்கு டவுட்டே இல்லை. எஸ், ஐ அக்செப்ட், ஐ கேன் ப்ரொக்ளைம். ஆனா கிளாஸ்ல இப்ப எல்லாம் போயிட்டு இருக்குதா? கிளாஸ் முடிஞ்சு வெளியில போறோம். இங்க என்னன்னு புரிஞ்சு வச்சிருப்போம் கிளாஸ்ல? நான் இறைவனாக இருக்கிறேன், அகம் அசங்கக, நான் எதனையும் ஒட்டதும் கிடையாது, உறவும் கிடையாது, என்னாலதான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. மையேவ சகலம் ஜாத்தம், கைவல்ய உபனிஷத். மையேவ சகலம் ஜாத்தம், என்னிடம் இருந்தா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் மண்டையில ஏறின மாதிரி இருக்கும். கிளாஸ் விட்டு செஞ்சு போனேன்ன ஒருத்தர் கேட்கறாங்க, ஏதோ அறிவு இருக்குதா? காலங்காத்தால் 6:30 மணிக்கு உட்கார்ந்துருக்கியே, காஃபி போட வேண்டாம், அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா சூன்னு கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நாங்க கோபம் வந்துட்டு என்ன அர்த்தம்? ட்ரெயின்ல தண்டவாளம் போகுது பாத்தீங்களா? இது ஒரு தண்டவாளம், கிளாஸுங்கிறது ஒரு தண்டவாளம், இன்னொரு தண்டவாளம் ஃபேமிலி லைஃப். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமையே ஓடு பார்த்துக்குங்க, டில் அவர் டெத்து போயிட்டு இருக்கும். அப்படி போகக்கூடாது. படிக்கிறோம் அப்படின்னா அதை பிராக்டிக்கல், அந்த மோட்ச சுபத், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியணும். இதுக்கு அதுக்கு என்னால் கனெக்ட் பண்ண முடியல. எல்லாம் கிளாஸ்ல சூப்பரா இருக்குங்க, வெளி உலகத்துல போய் கான்டாக்ட், அந்த கம்யூனிகேஷன் வரும்போது நான் மறுபடியும் நான் கடவுளுங்கிறதெல்லாம் மறந்துடுறேன், நான் கடவுளாக இருக்கிறேங்கிறத எனக்கு மறந்து போயிடுது, அவங்க சொன்னதெல்லாம் என்னை ஹர்ட் பண்ணுது, எல்லாமே ஜீரோக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஏன்? என்ன காரணம்? சிரவணமெல்லாம் முடிச்சு மனநமெல்லாம் முடிச்சு எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? பிரச்சனை இறைவனை ஒத்துக்கிறார், பிரச்சனை வரும், அதுக்கு தானே சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல வந்து இவங்க பிரச்சனைகள் நிற்பாங்க. ஏன் இந்த பிரச்சனை வந்தது? மனம் புதிதாக ஒரு ஞானத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் நான் வேற இறைவன் வேறுங்கிற ஞானத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். புதிதாக புத்தி ஒரு அறிவை பெற்றுச்சு. புத்தியில் என்ன ஆயிடுச்சு? அகம் பிரம்மாஸ்மி, நான் இறைவனாக இருக்கிறேன். ஆனா மனம் தன்மை என்னன்னா சொன்ன ஏத்துக்க முடியாது. ஏன்? அதுல ஆல்ரெடி பல இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு. வாசனா, என்ன வாசனை உள்ள இருக்குது? நான் வேறு இறைவன் வேறு, நான் வேறு இறைவன் வேறு, நான் வேணுங்கிறத இறைவன்கிட்ட கேட்டு பெறணும். இந்த மாதிரி நான் வேறு உலகம் வேறு, இந்த உலகம் என்னை பயமுறுத்துது, இந்த உலகம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, இந்த உலகம் என்னை துரோகம் பண்ணுது. இப்படித்தானே வாழ்ந்தோம் இந்த ஜென்மத்துல மட்டுமா?
இதுக்கு முன்னால எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ அத்தனை ஜென்மத்துல என்ன பதிவுகள் பண்ணி பண்ணி வச்சிருக்கிறோம் மனசுல. ஒரே மனம் தாங்க டிராவல் ஆயிட்டு வருது. 1000 கோடி ஜென்மம் நீங்க எடுத்தாலும் அந்த மனம்ங்கிறது ஒண்ணு. கை கால் மாறி இருக்கலாம். வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய தூக்கி போட்டு அடுத்த சரீரம் ஸ்தூல சரீரம் தான் வரும். சூக்ஷ்ம சரீரம் என்னது? அதேதான் வருது. அப்ப அதுல இருக்கிற பதிவுகள் என்ன இருக்குது? ஒரு டஸ்ட்பின் மாதிரி நப்பி வச்சிருக்கோம். புத்தி ஏத்துக்குச்சு என்னென்ன, எஸ் கரெக்டு, இவங்க படிக்கிறத வச்சு நம்ம சொல்றதை வச்சு நம்ம ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை புத்தி ஏத்துக்கும். ஆனா மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படும். அதனாலதான் அந்த உங்களுக்குள்ள ஒரு டிப்ளமா என்னது, படிச்சது வேறு, வாழ்க்கை வேறு, வேதாந்த வேறுங்கிற பாதையில கொஞ்ச நாளைக்கு போகும். அப்ப என்ன தெரியலாக டிராப் அவுட் ஆயிடலான்னு தோணும். அதுதான் எந்திரிச்சுக்க முடியாத டிராப் அவுட். என்னத்தை படிச்சு என்ன பண்ண போறோம்? படிச்சதெல்லாம் கிளாஸோட சரி, வெளியில வந்தா கரும அதே தான் ஓடுது. அதே மனசுக்குள்ள அதே பயம், அதே நம்பிக்கை, என்ன சொல்றது, அதே துக்கம் 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 ஓடுதுன்னா எதுக்குதான் நம்ம படிக்கிறோம் போது அந்த இடத்துல டிராப் அவுட் ஆகிறவங்க திரும்பி இந்த ஜென்மத்துக்கு திரும்பி வர மாட்டாங்க. அதை நான் பார்த்துருக்கோம். அப்போ அந்த இடத்துக்கு அப்ப என்ன பண்ணணும்? மறுபடியும் இறைவனை தான் நாடணும். அப்ப இறைவன் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி சூழ்நிலை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வரும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு மட்டும்தான் கிடையாது, யாருக்கு எடுத்தோன்ன ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது உத்தம அதிகாரி ரமணர்லாம் இருக்கலாங்க. நம்மளையெல்லாம் அந்த லெவலுக்கு ஏற்றி கூடாது. என்னது தத்து துவம் அசி சொன்னோன்னே அவர் புரிஞ்சு போச்சு. அல்லது தட்சிணாமூர்த்தியோட ஸ்டூடெண்ட் 4 பேர் தனக்காதி முனிவர்கள், அவர் வாயே திறக்கல பாவம், இப்படி கை வச்சார் மாவும் யாக்கியான்னு பாடிட்டு போயிட்டாங்க 4 பேர். சின்முத்திரை காமிச்சு அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சு, ஞான நிஷ்டிக்கு போயிட்டாங்க, டவுட்டும் வரல. ஏங்க அந்த மாதிரியாங்க நம்மளாம் உடனே நம்மள அந்த லெவலுக்கு நினைச்சுக்கிறது என்னென்ன சோ சுப்பி, நம்மளாம் சோ சூப்பர். அதெல்லாம் அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் அவங்கெல்லாம். ஏன்னா அவங்களாம் எப்படி அப்படி இருக்காங்க, நாங்க இறைவன் அவங்களுக்குலாம் எக்ஸா மூளையெல்லாம் கொடுக்கல. பூர்வ ஜென்மத்தில் அதுக்கு உண்டான வேலையை நிறைய செஞ்சிருப்பாங்க. அதுக்கு முன்ன ஜென்மம், அதுக்கு முன்னா ஜென்மத்தில் நிறைய வேலை செஞ்சு ஏதோ ஒரு இதுல அடுத்த ஜென்மம் பிறந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பிறக்கும் போதே எல்லா அந்த ஞானத்தை பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பிறக்கிறாங்க. நாம பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்றோம். அந்த கரண சுத்தியை ரெடி பண்றது பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்கள பிறக்கும் போதே போன ஜென்மத்திலே பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த ஜென்மத்துல வந்தோன்னே குரு தத்து துவம் அசிப்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஞானம் ஏற்பட்டுரும், கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அந்த லெவலுக்குலாம் நம்மள கற்பனை பண்ணிக்க கூடாதுங்க. என்ன உத்தம அதிகாரியே, அது கர்வம் தான் கோடி நிக்க வைக்கும் நம்மள. நம்ம பெருசா நம்ம என்னமோ உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரிங்கிறது கோடியில் ஒன்று எடுத்தா கூட ஒருத்தர் வரமாட்டாங்க. எல்லாரும் என்னதான் மத்தியம் அதிகாரி, மீடியக்க ஸ்டூடெண்ட், அடுத்து மந்தம், இன்னும் கொஞ்சம் லோ ஸ்டூடெண்ட்ஸ். உத்தம அதிகாரிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சொன்ன என்னது, சிரவணம் முடிஞ்சிருச்சுங்க, மனநம் முடிஞ்சிருச்சுங்க, அடுத்தது எனக்கு ஞானத்துல போய் நிக்கணும், நடக்காது. பெற்ற ஞானம் உங்களுக்கு பயன்படாத ஒரு நிலை வரும் ஆச்சுங்களா. அப்போ என்ன தேவை? அப்ப என்ன அந்த இடத்துல என்ன இருக்கு? உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும், டவுட் எல்லாம் போயிருக்கும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்னு வரும்போது வேதாந்த வேற மாதிரியும் லைஃப் வேற மாதிரியும் தோணும். அந்த ஸ்டேஜ்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இறைவன் சொல்றதுதான் நிதித்தியாசனம் பண்ணு அப்படின்னு. என்னங்க, திரும்ப திரும்ப வகுப்ப கேளு. உனக்கு வாழ்வியலும் வேதாந்தம் சேர்ந்து போகிற வரைக்கும் வகுப்பு நீ கேட்டாங்க, வேற ஒன்னும் நீ பண்ண வேண்டாம். ஏன்னா அதோட டிராப் ஆயிக்கலான்னு தோணும். என்னன்னு எனக்கு தெரியுமே, ஐநோ who is பகவான், who is சத்தியம், what is மித்யா, what is ஆத்மா, what is அனாத்மா, எவ்ரிதிங் ஐநோன்னு உட்காந்துருப்போம். ஆனா வாழ்க்கைன்னு வந்தா உதக்கி. அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னு கேட்டா இறைவன் என்ன சொல்றாரு? நிதித்தியாசனம். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா dwelling in the subject matter again and again. That is the only solution. ஏன்? உள்ள இருக்கிற வாசனை, நான் வேறு இந்த உலகம் வேறுங்கிற வாசனை நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு சாஸ்திரம் தெரியுமா? நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு அது குருக்கு தெரியுமா? சோ அந்த வாசனைகள் தன் சக்தியை இழக்கிற வரைக்கும், இதுக்கு பேர் வாசனா நாசம்னு பேர். வாசனா நாசம். அந்த வாசனை தன் உள்ள இருக்குங்க, பட் அந்த சக்தியை இழக்கிற வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? வகுப்புகள் கேட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் குரு என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியாது
எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சிரவணத்தில் இருக்கிறாங்க? கிளாஸ் ஒன்று தாங்க. சாதன போதினிங்கிறது ஒரே டெக்ஸ்ட் தான். சில பேர்த்துக்கு அது சிரவணமாக போயிட்டு இருக்குது, சில பேர்த்துக்கு அது மனநமாக போயிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு அது நிதித்தியாசனமாக போயிட்டு இருக்கும். குரு டோன்ட் நோ. அப்போ அவர் என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் இந்த முடிச்சோன்னே அடுத்தது இது முடிச்சோன்னே தத்துவபோதம் படிக்கணுமா, அப்புறம் பகவத்கீதை படிக்கணுமா, இந்த மாதிரி அவருக்கு ஒரு கோர்ஸில் போயிட்டே இருப்பார். நீங்கள் என்ன பண்ண? கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தால் போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அவர் பாதையை ஏங்க நான் சிரவணம் முடிச்சிட்டேன்னா அப்புறம் மனநம் எப்போ? யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் சிரவணம், மனநம், நிதித்தியாசனம். ஸோ குருவோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். ஹீ வில் லீட் யூ. அப்போ அதுக்கு என்ன வேணும்? ஸ்ரத்தா, பக்தி. 9th கிளாஸில் பார்த்து பார்த்தீங்களா? பக்தி, ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு இருக்கும். என்ன சொன்னாலும் எஸ் யுவர் மெஜஸ்டி, என்னுடைய நன்மைக்காகத்தான் அவர் சொல்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ரத்த தான் உங்களை எதை கம்ப்ளீட் பண்ண வைக்கும்? நிதித்தியாசனத்தை கம்ப்ளீட் பண்ண வைக்கும். ஓகே, 3 முடிச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? சிரவணம் முடிச்சாச்சு, மனனம் முடிச்சாச்சு. அந்த சப்ஜெக்ட் மேட்டர், அந்த வாசனை தன்னுடைய மனோநாசம்னு என்ன ஒரு வேர்டு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா? வாசனா நாசம்ங்கிறது வேற, மனோநாசம்ங்கிறது வேற. இது சொசைட்டிக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு, நீங்க கிளியரா புரிஞ்சுக்குங்க. வாசனா நாசம் என்னது? பழைய வாசனை, விபரீத வாசி. சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதிலிருந்து ஆப்போசிட்டான விபரீதமான வாசனை எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கு. நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, இறைவன் வேறு, அதெல்லாம் விபரீத வாசனா. அது சக்தியை இழக்கிற வரைக்கும் நீங்க சிரவணம் நிதித்தியாசனம் பண்ணீங்க அப்படின்னா அது சக்தியை இழந்துருச்சுன்னா அதுக்கு பேரு வாசனா நாசம். ஆச்சா? இன்னொன்னு இருக்கு, மனோநாசம். அதுவும் நடக்கணும். நிதித்தியாசன காலத்துல 2 நடக்கும். வாசன நாசம் மட்டும் நடக்காதுங்க, மனோநாசம். மனோநாசம் என்ன? ஜென்ரலா பப்ளிக்ல சொல்றது. அந்த வேர்டை பார்த்தோன்ன என்ன சொல்றாங்க எல்லாரும்? மனோநாசம்னா நீ தியானம் ஜென்ரலா, இது ராங் ஒப்பீனியன் இந்த சொசைட்டி. என்ன சொல்றேன்? மனோநாசம்ங்கிறது எது இல்லைன்னா சொசைட்டில என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க? மனோநாசம்னா சுவிட்ச் ஆஃப் த மைண்டுங்கிறாங்க. மைண்டை நீ கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி. அப்படின்னு என்ன? எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்றது? இருக்கவே இருக்கிற பதஞ்சலி, வாங்க மெடிடேஷன் பண்ணுங்க. பண்ணி 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 எண்ணம் இல்லாத நிலைக்கு போயிருங்க. ஏன்னா எண்ணம் தான் தொந்தரவு பண்ணுது. ராக எண்ணத்தில் இருக்கிற எண்ணத்தை விடங்க அந்த எண்ணத்தில் இருக்கிற ராகத்வேஷம் என்னை தொந்தரவு பண்ணுது. மொத்தத்தில் என்ன தான் உன்னை தொந்தரவு பண்ணுது? தாட்டு தான் உன்னை வந்து தொந்தரவு பண்ணுது. அந்த தாட்டை வராம பண்ணிரு. அதுக்கு பேர் தான் சமாதின்னு பேர். பண்ணிட்டு வச்சுக்கோ. எண்ணமே எண்ணம் துக்கத்துக்கு காரணம்னா எண்ணத்தை இல்லாம பண்ணிரு. அதுக்கு பேர் சமாதி. மெடிடேஷன் மூலியமா ரீச் பண்ணலாம். மெடிடேஷன் மூலியமாக எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு வரலாம். அதுக்கு பேரு மனோநாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது இல்லை. இப்ப நான் சொன்னது தப்பு, அது அல்ல. மனோநாசம்னா என்னன்னா, ஏங்க அது நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து மெடிடேஷன் மூலியமாக தாட்டே வராம மனசை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் நீங்க அதுல இருக்க முடியும்? ஒரு 10 minutes, 20 minutes. ஒரு கொசு வந்து கடிக்குதுன்னா தியான காலத்துல டொப்புன்னு அடிச்சு என்ன பண்ணி வெளியில வந்துருவோம். வந்ததுக்கு அப்புறம் எதைத்தான் பார்க்கணும்? திருப்பி இந்த உலகத்தான் பார்ப்பீங்க. இந்த உலகம் உங்களை திருப்பி பயமுறுத்த போகுது. உள்ள விருப்பு, வெறுப்பு, காமம், குரோதம் எல்லாம் கண்டினியூ. அந்த அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ற அந்த சமாதி நிலைக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்களோ, எப்படி உங்களை உலகம் பயமுறுத்துச்சோ, எப்படி உங்களுக்கு பொறாமை, கோபம், கர்வம் எல்லாம் உள்ள இருந்ததோ, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்ப இல்லாம இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறம், சுவிட்ச் ஆன் பண்ணி வெளியில வந்தோன்ன நீங்க முதல்ல அந்த சமாதிக்குள்ள எந்த மச்சான் போனானோ அந்த மச்சான் தான் வெளியில வருவான். வேற யாராவது வருவாங்க? இது வேற ஒரு கற்பனை வேற. உள்ள போன மச்சான் தான் வெளியில வருவான். உள்ள போன மச்சான் எப்படி போனா? வித்து கோபம், காமம், ஆசை, துவேஷம், பொறாமை, கர்வம், மதம், மாத்சரியம், அதோட தானே உள்ள போனீங்க. வெளியில வரும்போது எப்படிங்க எல்லாம் யாரும் அங்க வாங்கிட்டாங்களா? என்ன ஓடிட்டு இருக்குது சொசைட்டி எனக்கு புரியல. வந்ததுக்கு அப்புறம் யாருதான் போன மச்சான் என்ன பண்ணி ஆகணும்? திருப்பி வெளியில வர்றீங்களா? திருப்பி அதை சொன்னேன், உலகம் பழையபடி உங்களை என்ன பண்ணும்? பயமுறுத்தும். காமம், குரோதம், மதம், ஆசிரியத்தோட தான் நீங்க வாழ முடியும். சமாதிக்கு போயிட்டு வந்தாவே எங்க அது அல்டிமேட் தியானம்ங்க. அது சமாதிக்கு போறதுக்கு உங்களுக்கு 5-6 வருஷம் ஆகும். ஒரே நாளில் நம்ம சமாதிக்கெல்லாம் போக முடியாது. we can do தியானம் according to Patanjali, but we need not go into the Shastram. There is no need for samadhi at all. There is no need. அது சில பேருக்கு அந்த நிலை கிடைக்குது, அதுல சில அவங்களுக்கு அவாந்தர பலன் கிடைக்குது. இட்ஸ் ஓகே. பட் நீ சமாதி நிலைக்கு போறக்காக இந்த ஜென்மத்தை எடுக்கலை.
The purpose of this birth is not to get into samadhi and to get in, get out. Get in, get out. அப்படித்தானே பண்ண முடியும்? அப்படியே கெட் இன் ஆகி உள்ளே இருக்க முடியும்? முடியாது. ஸோ கெட் இன் கெட் அவுட், கெட் இன் கெட் அவுட்னு வாழ்றதுக்காக நாம் இந்த சரீரத்தை நாம் இறைவனிடம் வேண்டி பெறவில்லை. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க சொல்றது அதுதான் மனோநாசம். இப்போ இங்கே வரோம், வாட் இஸ் த கரெக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் மனோநாசம்? மனோநாசம்னா என்னன்னா, மனதில் இருக்கிற, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மனதில் இருக்கிற ரஜோ தமோ குணத்திலிருந்து விடுபட்டு நாசம் பண்ணி சத்துவத்துக்கு வர்றதுக்கு பேர். தட் இஸ் நோன் அஸ் மனோநாசம். ஏன்னா இதுல இந்த ரெண்டு நாசம் பண்ணி நீங்க மேல வந்தா தான் ஞானம் இஸ் பாசிபிள், ஞான நிஷ்டை இஸ் பாசிபிள். அவ்வளவுதானே? அப்படிதானே? நீங்க உள்ள போயிட்டு போன மச்சான் வழியில வந்தாங்கிற மாதிரியே போயிட்டு இருந்த, எப்போ ஞானம்ங்கிறது எங்க யாரு உள்ள கொடுக்க போறா? சமாதிக்குள்ள யாரு பிரம்ம இவரு வருவாரா? வியாசாச்சாரியர் வந்து இவன் சமாதிக்கு வந்துட்டா நம்ம மண்டை திறந்து தத்து தொம் அசிங்கிற ஞானத்தை உள்ள போடுவாரா? தத்து தொம் அசிங்கிற லைனோட மீனிங் தெரிஞ்சாதாங்க மோட்சமும் ஞானமும் மோட்சமும். அந்த ஞானத்தை சமாதியில் யார் உங்களுக்கு கொடுப்பது? அந்த ஞானத்தின் மூலியமா தான் மோட்சம். அதுல மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. அந்த சமாதிக்கு போறீங்களே, யாரு உங்க மண்டைக்குள்ள கொடுக்கறது தத்துவமசியினுடைய ஞானத்தை? சோ இதெல்லாம் நடவாத வேலை. சோ மனோநாசம் என்பது அதில் இருக்கிற மனதில் இருக்கிற கல்மஷங்கள் நாசம். அப்படின்னா ஒரே வேர்டு என்னது? சத்துவ குணத்துக்கு வந்து ரஜோ தமோ குணத்திலிருந்து விடுபடுவது, நாசம் செய்வது மனோநாசம். அப்போ இது ரெண்டும் தேவை. நிதித்தியாசனத்துக்கு முடிக்கணும்னா இது ரெண்டும் ரெடியா இருக்கணும். என்னது? மனோநாசம் ஏற்பட்டிருக்கணும், வாசனா நாசம் ஏற்பட்டிருக்கணும். அப்பதான் எது கம்ப்ளீட் ஆகும்? நிதித்தியாசனம் வில் கம்ப்ளீட். அதுதான் அந்த வேர்டு ஜாயின் பண்றேன். வாட் இஸ் நிதித்தியாசனம்? நீங்க ஞானத்தை பெற்று அதுல இருக்கிற சம்சயம் போயிருந்தாலும் இது ரெண்டு நடைபெற்றிருக்காது. மனோநாசம், வாசனா நாசம். வாசனாக்ஷயம் சொல்லுவாங்க, மனோக்ஷயம் வாசனாக்ஷயம்னு சில சமயம் அந்த இடத்துல க்ஷயம்னு போடுவாங்க. எது போட்டாலும் ஒரே அர்த்தம் தான், தமிழ்ல நாசம். அப்போ நீங்க ஞானத்தை பெற்று அதுல இருக்கிற டவுட் எல்லாம் போயிருந்தாலும் இந்த ரெண்டு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும். அதை ரெண்டையும் நீக்கணும். அப்பதான் பெற்ற ஞானத்தில் இருந்து நழுவாமல் we can do transaction with this world. மனோநாசமும் வாசனா நாசமும் கம்ப்ளீட் ஆனாதான் you can do transaction with this world with the ஞானம். ஞானத்திலிருந்து நழுவாமல் you can do transaction with this world. இல்லைனா இது ரெண்டு நடக்கலீனா கிளாஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி ஓடும். கொஞ்ச நாள் நமக்கு சலிப்பு தட்டிடும். என்னத்தை படிச்சு என்னத்தை பண்ணணும் எல்லாம் புரிஞ்சுது. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா இப்போ டிரான்சாக்ஷன் ஆரம்பிச்சா பிரச்சனை. எதுக்கு படிச்சோம்? மெயின் டிராப் அவுட் ஆவாங்க. அது பாருங்க, சிரவணம் மனனம் முடிச்சதுக்கு அப்புறம் டிராப் அவுட், பத்தட்டிக் கண்டிஷன். ஸோ இது தெளிவாய்க்கணும். நான் இன்னும் இதில் முயற்சி பண்ணணும். ப்ராப்ளம் வரும்போது என்ன நினைக்கணும்? உடனே இந்த இந்த சிரவண மனனம் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நிதித்தியாசனத்துக்குள்ள வராம அதான் எல்லாமே தெரிஞ்சிச்சு நினைக்கும் போது யார் என்ன பண்ணுவாங்க? போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, குரு தப்பு கண்டுபிடிக்கிறது, சாஸ்திரத்தை தப்பு சொல்றது எல்லாம் ஆரம்பிச்சிடும். இவர் வந்து முதல்ல மாதிரி சொல்லித்தரது இல்லை, இப்போ இவர் வேற மாதிரி ஆயிட்டாரு. குரு மேல ஏதோ ஒன்று அவர் இப்பெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் இன்ட்ரெஸ்ட்ல வேற எங்கேயோ போயிருச்சு. கூட படிக்கணும் பார்க்கறமில்ல. குரு மேல தப்பு கண்டுபிடிக்கிறது யாரு? சிரவணம் மனனம் முடித்ததற்கு பிறகு மனோநாசம் வாசனா நாசம் ஆகாத பொழுது நீங்க எப்படி பேசுவீங்க? வாயை திறந்தன கண்டுபிடிச்சலாம். வீ நோ, பேசுற ஒரு வார்த்தையில தெரிஞ்சு போயிரு என்ன நடக்குது உள்ளேன்னு. என்ன சொல்றது? ஒன்னா குரு மேல தப்பு, அவர் தப்பு, அவர் சொல்லிக் கொடுக்க தப்பு, முதல்ல மாலை சொல்லிக் கொடுக்கல, எப்படியோ ஒண்ணு குரு. இல்லைன்னா சாஸ்திரமே, சாஸ்திரத்து மேல தப்பு. இதைத்தான் சொல்லிக்கிட்டு டிராப் அவுட் ஆயிடுவோம். ஏன்னா அகங்காரம் வந்து ஏதோ ஒரு காரணத்தை வெளியில் வந்தா தான் உங்களுக்கு உள்ள வந்து அதனால வந்தேன்னு ஒரு காரணம் உங்களுக்கு வேணும். அப்பதான் நீங்க ஹாப்பி, அதாவது நான் செஞ்சது கரெக்ட்னு உங்க அகங்காரம் ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் புத்தி ஏத்துக்கணும். மனம் தப்பு பண்ணாலும் புத்தி ஏத்துக்கணும். அதாவது மனம் என்ன பண்ண புத்திய, இதனாலதான் நம்ம வெளியில போறோம். டிராப் அவுட் டிராப் அவுட். ஸோ தாக்கு பிடித்து வருவதுங்கிறது பூர்வ ஜென்மத்து புண்ணியம், தர்மத்தின் விளைவு. வேற யாரும் இந்த இடத்துல உங்களை காப்பாற்றவே முடியாது. அது நம்ம பகவத்கீதை படிச்சோன்னா உங்களை அதை ஜாயின் பண்ணி கொடுக்குறேன் அந்த கிளாஸ்.
புரிஞ்சுங்களா? இப்ப என்னென்ன பார்த்தோம்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், நேரடியான சாதனம். அதுக்கப்புறம் அந்த நிதித்தியாசனத்துல என்ன நடக்குதுன்னா மனோநாசம், வாசனா நாசம். அது ஆனாதான் ஞானம் இஸ் கம்ப்ளீட். சம்சய ரஹித ஞானம். அப்புறம் விபரீத ஞானம் போய் சம்சயம் போயிருக்கணும், விபரீத வாசனையும் போயிருக்கணும். போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் எங்க வர்றான்? ஞான நிஷ்டை, தட் இஸ் மோக்ஷம். இதத்தான் 2-3 ஸ்லோகத்துல கொண்டு வராரு. நான் அப்படியே இப்ப மீனிங் மட்டும் கொடுத்துட்டு வரேன். இப்போ உச்சியதே 19வது ஸ்லோகத்துக்கு மீனிங் டிஸ்கஸ் இது சொல்லப்படுகிறது. என்னன்னு சொல்லப்படுகிறது? சாதனம் சாக்ஷாத்து, நேரடியான சாதனம். எதுக்கு? ஞானம் ஹி ஜாயத்தே. இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன்? நேரடியான சாதனத்தை நான் சொன்னேன். எது நேரடியான சாதனம்? சாக்ஷாத்து. இனிமேல் சொல்ல போறேன். சாரி, இனிமேல் தான் என்ன சொல்ல போறேன்? நேரடியான சாதனம். இவ்வளவு நாளா என்ன சொன்னேன்? எல்லா ஸ்லோகத்திலையும் மறைமுகமான கர்மயோகத்தையும் உபாசனையையும் நான் சொன்னேன். இப்ப எதை சொல்ல உச்சியத்தை சொல்ல டிஸ்கஸ் பண்ண போறேன்? நேரடியான சாதனம். எது? சிரவணம், மனனம் ச ஏவ நிதித்தியாசனம். அவைகள் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். எப்படி செய்யணும்? அதையெல்லாம் நானே சிரவணம் பண்ணிக்கிறேன், நானே மனனம் பண்ணிக்கிறேன். யதா கிரமம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். முறைப்படி ஒரு குரு. எப்படி உங்களுக்கு முறை எப்படி தெரியும்? குரு கிட்ட போனா தான் ஒரு முறை சொல்லி கொடுப்பாரு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் முறைப்படி. நம்ம இஷ்டத்துக்கு நாமளே தேர்ந்தெடுத்து சிரவணத்தை செய்ய முடியாது. யூடியூப்ல யூடியூப் தந்தீங்கன்னா எத்தனையோ வேதாந்த வகுப்புகள் போகுது, எடுத்து போட்டு வச்சு. அன்னைக்கு ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாங்க, நான் யூடியூப்ல கத்துட்டு இருக்கேங்க. அது என்னன்னு பாருங்க. இப்போ நான் ஒரு குருவே வந்து லைவா ஒரு குருகிட்ட இல்லாம யாரோ எங்கேயோ ஒரு டீச்சிங் அவரு கரெக்டா பண்ணுவாரு. என்ன ப்ராப்ளம் வருன்னு பாருங்க. நேரடியான ஒரு குருவின் பார்வையில் இல்லாத பொழுது, அவர் யாருன்னு தெரியாது, எங்கேயோ இருந்து கிளாஸ் எடுக்கிறார், நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை உங்களை அவர் வந்து இப்போ ஒரு கோர்ஸ் நடத்திட்டு அவர் இப்போ நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா தத்துவ போதன் ஒரு கிளாஸ் அவ்வளவுதான் இருக்குவாங்க. நீங்க தத்துவ போதத்தை ஆன் பண்ணி ஒரு கிளாஸா கேட்டு கடைசியில தத்துவ போதத்தை நீங்க முடிச்சிடுறீங்க. ஓகே. இல்ல நீங்க பகவத்கீதை எடுக்கிறீங்க, போயிட்டு இருக்கு. நேரடியான கண் பார்வையில் ஒரு குரு கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை வழி நடத்தி செல்ல முடியும். ஏன்னா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, எங்க ஸ்லிப் ஆவறீங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் பர்ஃபெக்டா கிளாஸ் எடுத்துட்டு பாருங்க. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. எடுத்தவங்க சூப்பரா எடுக்கிறாங்க, நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு கண் முன்னால ஒரு ஜீவன் என்னை வந்து பார்த்து என்னை வழி நடத்தி சென்னா மட்டும்தான் இங்க என்ன ஆகும். டிராப் அவுட்டுங்கிறத விட தப்பா புரிந்து கொள்ளுதல். உங்களுக்கு அங்க ஒரு கிளாஸ் நடத்துறாரு, உங்களுக்கு ஒரு டவுட் வருது, யாருங்க கிளியர் பண்ணுவா சொல்லுங்க? எப்படி டவுட் வராம படிக்க முடியாது? ஏன்? கோர்ஸே என்னது? சிரவணம், மனனம். ஹவ் வில் யூ கம்ப்ளீட் மனனம்? சிரவணம் ஆயிருக்கும். அவர் சொன்னா நீங்க கேட்டுக்கிட்டீங்க, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஓகே, எல்லாம் ஓகே. வாட் அபவுட் மனனம்? when will you go and can you ask question from that G? கேட்க முடியாது. அவங்க ஆஃப் பண்ணி அவர் போயிடுச்சு, அவர் பாட்டுக்கு போயிட்டு நீங்க போன் போட்டு ஏங்க எனக்கு டவுட் நீங்க கேட்க முடியுமா அவர்கிட்ட? ஸோ பிகினிங்ல 100% ஆன்லைன்ல இருக்கிற, அதான் ஆன்லைன் மீன்ஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் கேட்கும் போது எங்கே லாக் ஆயிருவீங்க? ஸ்ரவணத்திலே யூ வில் லாக் டவுன். யூ கேனாட் கோ நெக்ஸ்ட் லெவல். தென் யூ கேனாட் கோ ஃபார் மனனமே முடியலையும் போது ஏங்க எப்படிங்க நிதித்தியாசனம் இஸ் பாசிபிள்? தென் ஹவ் வில் யூ கம்ப்ளீட் நிதித்தியாசனம்? நிதித்தியாசனம் உள்ள போகணும். அதுவும் பாருங்க, சிரவணம் பண்ணும் போதே என்ன யோகியதா வரணும்? மனன யோகியதா பிராப்தி வந்தா தான் உங்களுக்கு சிரவணமே கம்ப்ளீட் ஆகும். ஆச்சுங்களா? மனனம் எப்ப முடியும்? நிதித்தியாசனம் பண்ற யோகியதா வந்தா தான் மனனமே கம்ப்ளீட் ஆக போகுது. நீங்க சிரவணத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா ஹவு மனனம் இஸ் பாசிபிள்? இஃப் மனனம் இஸ் நாட் பாசிபிள், நிதித்தியாசனம் இஸ் லாஜிக்கல் நாட் பாசிபிள். அப்ப த்ரூ அவுட் லைஃப் என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? சிரவணம் சிரவணம்.
அதனால இது ரெண்டு ஸ்கிப் பண்ணிட்டே மனனத்தையும் நிதித்தியாசனையும் ஸ்கிப் பண்ணிட்டு சிரவணத்தின் மூலியமாக நான் ஞான நிஷ்டைக்கு போறக்கு நான் ரமணர் அல்ல. ஐ எம் ஆர்டினரி ஹியூமன் பீயிங். ரமணருக்கு வேணா அதெல்லாம் ஓகே ஆயிருக்கலாம். ஐ எம் நாட் அ ரமணா. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி கேசஸ் மட்டும்தான் கிளாஸஸ் யூஸ் ஆகும். நமக்கு அதுக்கு தான் சொல்றது நேரடியான கண் பார்வையில் முதல்ல பிகினிங்ல ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கணும். அப்பதான் அவர் நீங்க என்ன போயிட்டு இருக்கேங்கிறது அவருக்கு தெரியும். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிட்டு போவார். புரிஞ்சுங்களா? அடுத்த ஸ்லோகம். அதுதான் யதா கிரமம்னு போட்டேன். இங்க அவர் போட்டிருக்காரு. சரி, யதா கிரமம்னா இதுதான் கிரமம். அப்பதான் யூ கேன் கம்ப்ளீட். எனக்கு தோணுச்சு, நான் கேட்கறேன், எதையோ பண்ணுங்க. நான் அதுல இருக்கிற டிராபேக் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். யூ டூ வாட் எவர் யூ லைக். இட்ஸ் யுவர் ஃப்ரீடம். ஸ்லோகா 20. வேதாந்த நாம சேஷேனாம் ஆதி மத்யாவசானதஹ பிரம்மாத்மன்யேவ தாத்பர்யம் இதி தீஹி ஸ்ரவணம் பவேத். இது ஆக்சுவலா பஞ்சதசிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்த ஸ்லோகம். அதான் பின்னால பிராக்கெட்டை போட்டுக்காங்க பாருங்க, பஞ்சதசி மீனிங். ஒரு அழகான ஸ்லோகம். வேதாந்தானாம் எஸ் வேதாந்த வாக்கியங்களில் அசேஷானாம் பிரிச்சுக்கணும். பெரிய ஒரே வேர்டு. அது பஞ்சதசியினுடைய டேலண்ட். அவர் இப்படிதான் எழுதுவார். ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா ஒரே ஒரு தண்டம் போட்டானா நடுவில் பிரிச்சு எழுத மாட்டார். ஒரே இது வேதாந்த வாக்கியங்களில் அசேஷானாம் மிச்சமில்லாமல் வேதாந்த வாக்கியங்கள் ஆச்சுங்களா. அதுல மிச்சம் இல்லாமல் ஆதி மத்திய அவசானம் ஆதி மத்திய அவசானத்தக. அது இடத்துல இது போட்டுக்கணும். இருக்கு அவசாத் அவசானத்தக அப்படின்னா ஆதினா முதல், மத்தியம்னா நடுவில், அவஸ்தானம்னா முடிவில். பிரம்மாத்மனி ஏவா பிரம்மம் மட்டுமே, the self மட்டுமே, ஆத்மா. பிரம்மாத்மான என்னது? பிரம்மம், பிரம்மமாக இருக்கிற ஆத்மா. ஆத்மா ரெண்டு ஒண்ணு, அதனாலதான் ரெண்டு சேர்த்து போடுறாங்க. பிரம்மாத்மனி தாத்பரியம், அதுதான் தாத்பரியம். வேதாந்த வாக்கியங்கள்ல அது முதல்ல இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, கடைசியில் இருந்தாலும் எது தாத்பரியம்? பிரம்மாத்மனியேவ தாத்பரியம். பிரம்ம விஷயத்தை பேசுவதுதான் வேதத்தின் தாத்பரியம். ஆத்ம விஷயத்தை பற்றி பேசுவதுதான் கோள் உபனிஷத்துக்களின் தாத்பரியம். எப்படி வேணா நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். தாத்பரியம் என்ன? எதை படிக்கணும்? பிரம்மாத்மா, நான் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன், ஆத்மா பிரம்மமாக இருக்கிறது, அதுதான் பிரம்மாத்மனி. இது தீஹின்னு என்னது? அண்டர்ஸ்டாண்ட். நான் இறைவனாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் சிரவணம் பவேத். ஓ, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் சாஸ்திர சொல்லுதுன்னு புரியற வரைக்கும் போற கிளாஸஸ் பேரு சிரவணம். இந்த டெக்ஸ்ட முடிச்சா சிரவணம், இந்த டெக்ஸ்ட முடிச்சா மனனம்ங்கிறது கிடையாது. எனக்கு எது வரைக்கும்? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை, பிரம்மா ஆத்ம ஐக்கியத்தை சாஸ்திரம் சொல்லுது, அதைத்தான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற தெளிவு வர்ற வரைக்கும் நீங்க என்னென்ன டெக்ஸ்ட் கேட்கறீங்களோ அந்த கேட்கறதுக்கு பேரு சிரவணம். அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த டெக்ஸ்ட் சிரவணத்துக்கு, இந்த டெக்ஸ்டுக்கு அப்படி கிடையாது. சோ சிரவணம்ங்கிறது எது? எனக்குள்ள என்ன வரணும்? வேதத்தினுடைய உபனிஷத்துக்களுடைய தாத்பரியம் பிரம்ம ஆத்மாவை பற்றிய புத்தி அறிந்து கொள்ளுதல் தான். புரிஞ்சுக்கிற வரைக்கும்
என்ன கேட்கணும்? ஸ்ரவணம் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது எல்லா வேதத்தினுடைய கமிட்மெண்ட் என்னதான்? பிரம்மாத்மா. The commitment of Veda எது கமிட் ஆயிருக்குது? பிரம்மாத்மா. that விஷயம் இஸ் கமிட்மெண்ட். அதை புரிய வைக்கிறது தான் வேதத்துடைய வேலை. ஏன் ஆதி அப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வேர்டு நான் ஒன்று போட்டிருக்கேன், லிங்கம்ங்கிற வேர்டை புரிஞ்சா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்லோகம் புரியும். 21 லிங்கம். வாட் யூ மீன் பை லிங்கம்? லிங்கம் அப்படின்னா நாம் ஜென்ரலாக கேட்குற வேர்டு லிங்கம்னு என்ன? சிவபெருமான் லிங்கம். அந்த மீனிங் இங்கு இல்லை. லிங்கம் அப்படின்னா இண்டிகேஷன் அர்த்தம். இண்டிகேஷன் அதாவது இப்போ நீங்கள் ஒரு புக் எடுக்கிறீங்க, மார்க்கெட்டில் போய் ஒரு புக் எடுக்கிறீங்க, அந்த புக்கு எதை பற்றி பேசுது அப்படின்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? தலைப்பு, அட்டைப்படம், பேப்பரெல்லாம் சூப்பராக வாங்கிட்டு வந்துருமா என்ன? அது எதை பற்றி பேசுது, அந்த புக்கினுடைய தாத்பரியம் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. என்னென்ன? அது அடுத்த ஸ்லோகம். இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா அதுதான் அதனுடைய தாத்பரியம். என்னது? உபக்ரமோபசம்காரா வப்யாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்திச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயம். வாட் இன் பை லிங்கம்? தாத்பரியம் ஆஃப் தட் புக் என்ன? வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் தட் புக்? எப்படிங்க அதை கண்டுபிடிக்கிறது? எப்படி நிர்ணயம் பண்றது? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஒரு புக் இது சாஸ்திரத்துக்குன்னு இல்லை, நீங்க மார்க்கெட்ல எந்த புக்கு போய் நீங்க வாங்கினாலும் அந்த புக்கினுடைய தாத்பரியம் என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் உபக்கிரமம், அந்த புக்கினுடைய முகவுரையில் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லப்பட்டதோ அத உபக்கிரமம். அந்த தாத்பரிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது எங்கெங்க சொல்லியிருக்கு அந்த புக்ல? இன்ட்ரோடக்ஷன்ல அதான் சொல்லியிருக்கும். தாத்பரியம் ஆஃப் புக் வில் பி ரிட்டன் இன் இன்ட்ரோடக்ஷன். வேற யாராவது எழுதியிருப்பாங்க? கண்டிப்பா இல்லை. நீங்க பாருங்க, இப்பெல்லாம் நம்ம என்ன ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு கட்டுரை அதெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இதை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அந்த கட்டுரை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஆடிட்டிங், அந்த ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த டெக்னிக் தெரிஞ்சு பேசுனாங்கன்னா தான் இது பீப்புள் வில் பி அட்ராக்டட் பை திஸ், பை இஃப் தே ஆர் யூசிங் திஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பேச்சு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதை சாஸ்திரம் எப்போ சொல்லி இது இவர் சொன்னதில்லை. இது உபசம்ஹாரம் இஸ் நாட் ஃப்ரம் தி ஆத்தர் ஆஃப் திஸ் புக்கு. சாஸ்திரத்தில் இருக்கு. நீ உன்னை பேசணும்னா 4 பேர் அது புரிஞ்சுக்கணும்னா இப்படி பேசணும். என்ன இன்ட்ரோடக்ஷன்ல என்ன நீ எது பேச வர்றையோ ஃபர்ஸ்ட் இடத்துல சொல்லிடணும். புக்கா இருந்தாலும் சரிங்க, ஒரு ஸ்பீச்சா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? நான் எதை பேச வர்றேன், இந்த புக்கில் நான் என்னத்தை சொல்ல வர்றேங்கிறது ஃபர்ஸ்டே இருக்கணும் இன்ட்ரோடக்ஷன்ல. அதை உபக்கிரமம். அப்புறம் கடைசியா பேச்சை முடிக்கும் போது அதை சொல்லித்தான் முடிக்கணும். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், இப்போ நான் இதை முடிக்கிறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன். அடுத்து என்ன? கன்க்ளூஷன். உபசம்ஹாரம்னா கன்க்ளூஷன், முடிவுரைன்னு தமிழ் சொல்லுவோம். முன்னுரை, முடிவுரை, அந்த தாத்பரியத்தை தான் சொல்லணும். இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். முன்னுரையிலையும் முடிவுரையிலையும் எது சொல்லப்பட்டிருக்கோ அது அந்த புக்கினுடைய தாத்பரியம்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, எது தாத்பரியமோ அது முன்னுரையிலையும் முடிவுரையிலையும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அப்படியே எடுத்துக்கலாம். ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா முகவுரையில் என்ன சொன்னீங்களோ அதைத்தான் முடிவுரையில் சொல்லணும். இல்லைன்னா என்ன கேட்பான், என்னத்தை தான் இவன் பேச வந்தான், எனக்கு ஒன்றுமே உரியலையே போனாம. அடுத்தது 3வது அபியாசக. அபியாசம்னா எதை தாத்பரியமாக எடுத்துக்கொண்டோமோ அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொண்டு வரணும். ரிப்பீட்டட் சேயிங் இருக்கணும். ஒரு பேரா எடுத்து அந்த பேரா முடியும் போது கட்டுரையில் நம்ம எதை நோக்கி பேசிட்டு இருக்கணுமோ அதை எண்டிங் முடிச்சுக்கிட்டே வரணும். மொதல் பேராவுக்கு 2வது பேராவுக்கு சம்மந்தம்லாம் போகக்கூடாது. ஹெட்டிங் ஏதோ ஒரு பேராவும் அந்த ஹெட்டிங்கோட கனெக்ட் ஆகிட்டே வரணும். ஒரு பேராவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பாயிண்ட்டு, மீனிங்கு எதோட கனெக்ட் ஆகணும்? முகவரையோட கனெக்ட் ஆகிருக்கணும். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் கடைசியில் எதிலையோ முடிஞ்சதும்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது அபூர்வதா. 4வது பாயிண்ட் அபூர்வதா.
அபூர்வம் இந்த மற்ற வேறு எங்கும் சொல்லப்படாத விஷயமா இருக்கணும். இப்ப சொல்லப்பட்ட விஷயம் அதுல அந்த சப்ஜெக்ட் பத்தி ஆல்ரெடி 10 புக் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதை போய் நாமளும் ஒரு புக்கா போட்டா எவன் வாங்குவான்? இது வரைக்கும் மார்க்கெட்ல இந்த சப்ஜெக்ட் பத்தி பேசாதான் இருக்கும், அபூர்வத்தா. அடுத்தது பலம். படிக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கும். டைம் பாஸுக்கு படிக்கிறதுங்கிறது இப்பெல்லாம் ஒரு பழப்பா போச்சு. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, பலம் இருக்கணும். அந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு யூஸ் இருக்கும். அடுத்தது அர்த்தவாதம். அர்த்தவாதம்னா அந்த ஆத்தர் எதை தாத்பரியமா எடுத்துக்கிட்டாரோ அதை அங்க புகழ்வார். அர்த்தவாதம்னா புகழ்தல். அது பெஸ்ட் அப்படின்னு அதை வெளிக்கொணர்வார். அது கட்டுரையா இருந்தாலும் சரி, புக்கா இருந்தாலும் சரி, ஸ்பீச்சா இருந்தாலும் சரி, எது தான் தாத்பரியம் அதை என்ன பண்ணணும்? அப்பப்பா புகழணும். அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டே இருக்கணும். புகழ்தல். அர்த்தவாதம் இஸ் வெரி நீடட், வெரி மச் நீடட். அடுத்தது உபபத்தி. அப்படின்னா பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்கணும், ரீசனிங். என்ன நீங்க பேசுறீங்களோ, என்ன எழுதுறீங்களோ அதுல என்ன இருக்கணும்? ஒரு ரீசனிங் இருக்கணும். அர்த்தம் இல்லாம உளறிட்டு கூடாது. ஒன்னு சொன்னோம்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அதுக்கு பேரு ரீசனிங் பேரு, உபபத்தி. லிங்கம். இந்த 6க்கு பேர் என்ன பேரு? லிங்கம். இண்டிகேட்ஸ், தாத்பர்ய நிர்ணயம். இதுதான் ஒரு புஸ்தகத்தினுடைய இதனுடைய தாத்பரியத்தை இவைகள் நிர்ணயம் பண்றதுனால இந்த 6க்கும் பேரு லிங்கம்னு பேரு. ஏன் இந்த 6க்கு பேர் லிங்கம்னு பேரு? தாத்பரியத்தை நிர்ணயம் செய்வதால். தாத்பரிய நிர்ணயே. தாத்பரியத்தை நிர்ணயம் செய்வதால் இந்த 6க்கும் பேரு லிங்கம். எதாரு? உபக்கிரம முகவுரை, உபசம்ஹாரௌ முடிவுரை, அபியாசம் மீண்டும் மீண்டும் கூறுதல், அபூர்வதா இங்கு சொல்லப்பட்ட விஷயம் வேறெங்கும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்க முடியக்கூடாது, பலம் அதை படிக்கிறதுனால ஒரு யூஸ் இருக்கணும், அர்த்தவாதம் எந்த தாத்பரியமோ அதை புகழ்ந்திருக்கணும், புகழ்ந்திருப்பாரு, உபபத்தினா ரீசனிங், எவ்ரிதிங் அனலிட்டிக் ரீசனிங்கோட யுக்தியோட சொல்லணும், விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கணும். சும்மா பிலீஃப் நம்பிக்கை மூட நம்பிக்கையில வச்சு புக் எழுதக்கூடாது. புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும்? ஒரு ரீசனிங், லாஜிக், ரீசனிங் இருக்கணும். ஷட்லிங்காணி, அதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் ஷட்லிங்காணின்னு சொல்லுவோம். 6 லிங்கங்கள் சமஸ்கிருதத்துக்கு பேர் ஷட்லிங்காணி. எதுக்கு இந்த ஷட்லிங்காணி யூஸ் ஆகுது? தாத்பரிய நிர்ணயம் செய்வதற்கு இந்த ஷட் 6 லிங்காணி உதவுகிறது. இப்போ போன இதோட கனெக்ட் பண்ணுங்க. சிரவணம் முடியும் போது இது புரியும், அவ்வளவுதான். சிரவணம் முடியும் போது என்ன புரியும்? சாஸ்திரம் எது விஷயத்தை பேசுது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை முதலையும் பேசுது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை முடியிலையும் பேசுது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை மீண்டும் மீண்டும் பேசுது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் வேற எங்கேயும் சொல்லப்படாத விஷயம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால மோட்சம்ங்கிற பலன் கிடைக்குது. அத புகழுது, ஞானிய புகழுது. பகவத்கீதை பாத்தீங்களா? ஞானிய புகழ்தல், ஞானத்தை புகழ்தல் போயிட்டே இருக்கும். புகழுது, அது ஞானத்தை பெறாத நிந்தனை பண்றது, அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு பகவத்கீதையில். அது மாதிரி எந்த டெக்ஸ்ட் எடுத்து வேதாந்த டெக்ஸ்ட். அடுத்தது ரீசனிங். எது சொன்னாலும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னாலும் என் புத்திக்கு அதை ஏற்றுக்கிறாங்க. வேறு மனசுல பிலீஃபா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அக்செப்டபிள் பை இன்டெலிஜென்ட். என் இன்டெலெக்டுக்கு அது ஏற்புடையதாக இருக்கணுமே தவிர கண்மூடி உட்கார்ந்து குரு சொல்றாருங்கிறக்காக எதையும் கூஸ்ரத்தா கூடாது. கண்மூடினால நம்பிக்கை வைக்காதீங்க. அது எப்பேற்பட்ட குரு இருந்தாலும் ஏன் புத்திக்கு அது ஏற்புடையதாக இருக்கணும். ஜஸ்ட் குரு சொல்றாரு, சாஸ்திரம் சொல்றதுக்காக நம்பாதீங்க, அப்படி ஏத்துக்காதீங்க. அதுக்கு பேர் குரு பக்தியும் கிடையாது, அதுக்கு பேர் குரு ஸ்ரத்தையும் கிடையாது. அப்படி ஏத்துக்கூடாது. ஏன்னா அது குரு பக்தி. ஐயோ சொல்லிட்டாங்க குரு இது, அதெல்லாம் கிடையாது.
குரு பக்தி வேற, எம் இன்டலெக்டுக்கு ஏத்துக்கிறமா. அப்ப என்ன பண்ணணும்? என்னால் ஏத்துக்க முடியும்னா குருட்டு சொல்லணும், குருவே நீங்க சொல்ற கருத்து ஓகே, இறைவன் சொல்றாரு ஓகே, ஆனா என்னோட இன்டலெக்டுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. எப்படிங்க நானும் கடவுள் ஒன்னாக முடியும்? அப்ப நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன போயிருக்கணும்? ஒரு லைவ் குருட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? மனனம் இஸ் பாசிபிள். அப்புறம் தான் இது ரெண்டையும் முடிச்சாதான் எங்க போக முடியும்? நம்ம நிதித்தியாசனம், டுவெல்லிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும். வச்சுங்களா? ஓகே, அடுத்த ஸ்லோகம். இப்போ 21 முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல இந்த டெக்ஸ்ட் முடிச்சிடலாம், நம்ம முடிச்சிடலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.